உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சரியா? நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாங்க. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சரியா? யோசப்பா நம்மளெல்லாம் ஆசீர்வதிச்சாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்லிடலாமா? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யார் சொல்றான்? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லிடலாமா? நான் உன்னோடு கூட இருந்து நீ சொல்லிடலாமா? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வெரி குட். நான் கூட இருந்து உன்னை வெற்றி வெற்றி. சரி, வசனம் படிச்சாச்சா? இந்த வசனம் நல்லா படிச்சு வச்சுக்கூடணும். சரியா? அக்கா ஒரு கதை சொல்லிட்டா? கதை உங்களுக்கு நல்லா பிடிக்குமா? கதை சொல்லிட்டா? கதை நல்லா கவனமா கேட்கணும். கதையில இருந்து கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? சரியா? சாக் அப்படி என்பது ஒரு மனுஷன் இருந்தான். அவன் டால்பின் அவன் பேரு. ஜாக்கு அவன் பேர் ஜாக்கு. அவன் டால்பி என்ற பெயர் அவனுக்கு. அவன் 1988ஆம் ஆண்டுல இருந்து 1912ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த டால்பி எங்க இருந்தானா வேலை செஞ்சான். அற்புதமான வேலை செஞ்சான். எப்படி செஞ்சான்னு சொன்னா, ரெண்டு தீவுகளுக்கு இடையில கப்பல் வரும். அந்த கப்பல் வருகிற இடத்துல அவன் வேலை செஞ்சான். அந்த அண்ணனுக்கு சம்பளம் கிடையாது. அந்த டால்பினுக்கு சம்பளமே கிடையாது. ஆனாலும் அந்த அண்ணன் இப்போ என்ன செஞ்சாங்க, இந்த கப்பல் வரல ரெண்டு தீவுகள், நியூசிலாந்துல இருந்து ரெண்டு தீவு, நியூசிலாந்துக்கும் அந்த இன்னொரு தீவு, இரண்டாவது தீவு, அந்த ரெண்டு தீவுக்கும் பிரிவு இடையில இருந்து அந்த அண்ணன் தங்கி இருந்து வேலை பார்த்தாங்க. அந்த அண்ணன் டால்பின். அவர் ஜாக், அவர் பேரு ஜாக் டால்பின். அவர் தங்கி இருந்து வேலை பார்த்தாரு. அந்த கப்பல் வருமா, சரக்கு கொண்டுட்டு ரெண்டு தீவுகளுக்கு இடையில வருமா. அந்த கப்பல் வருகிற இடத்துல பாதிப்பு உண்டாகிருமா. அந்த பாதைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னா மோதிருமா. மோதி பொருள்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டுருமா. இந்த அண்ணன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உள்ளே இருந்து ஒரு சுரங்க பாதையை உண்டாக்கி இருக்காங்க. இந்த அண்ணன் சுரங்க பாதையை உண்டாக்கி அந்த அண்ணன் அந்த ரெண்டு தீவுகளுக்கு இடையில வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த அண்ணனுக்கு சம்பளம் கிடையாது. அந்த கப்பல் வருகிற முன் பகுதியில இருப்பாங்களாம். வேற இடத்துல இருந்து கப்பல் வருது அப்படின்னு சொன்னா அந்த அண்ணன் இருப்பாங்களா. இருந்து அந்த அண்ணன் சுரங்க பாதைய உண்டாக்கி இருந்தாங்களே, அந்த சுரங்க பாதை 6 மைல் தூரம். அந்த 6 மைல் தூரத்துல அந்த அண்ணன் என்ன செய்வாங்க, அந்த கப்பல்ல ஏறிடுவாங்க. கப்பல்ல ஏறும்போது அந்த அண்ணன் அந்த கப்பல்ல இருக்கும்போது 6 மைல் தூரம் சுத்தி அந்த சுரங்க பாதையில ஓடி போய் கப்பலுக்கு சேதம் இல்லாம அந்த அண்ணன் கப்பல்ல நடத்தி கொண்டு போயிருவாங்க. அந்த அண்ணன் இல்லாத நேரத்துல அந்த கப்பல்கள் எல்லாம் சரக்கோட வருமா, சேதறி போயிரும், கப்பல் சேதம் அடைஞ்சிரும். ஆனா அந்த அண்ணன் நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா? நன்மை தானே செஞ்சாங்க. இந்த அண்ணனுக்கு சம்பளமே இல்லை. ஆனாலும் இந்த அண்ணன் அந்த பாதைகளில மோத விடாம, செதற விடாம, விபத்துக்கள் நடக்காம அந்த கப்பலை பாதுகாத்து 6 மைல் தூரம் சுரங்க பாதை கொண்டு போய் போயிருவாங்களாம் அந்த அண்ணன். அந்த அண்ணுக்கு அதே மாதிரி அந்த அண்ணன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த அண்ணன் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சரியா?
அந்த டால்பின் அண்ணன் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கால்வாயின் முகத்தின் அருகில தான் அந்த அண்ணன் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். கப்பல் வர்றதை பார்த்து பார்த்து இருப்பாங்க. கப்பல் வந்து நுழையும் போது உடனே அந்த அண்ணன் கப்பலில் ஏறிடுவாங்க. ஏறின உடனே அந்த கப்பலுக்கு சேதம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் உருவாக்கின பாதையிலே கொண்டு போவாங்க. சுற்றி போகும் 6 மைல் தூரம் போய் அந்த அண்ணன் பாதுகாத்து கொண்டு வந்தாங்களா அந்த கப்பலை. அப்புறமா அந்த அண்ணன் வந்து எத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சாங்களா? 24 ஆண்டு அந்த கப்பல் அந்த இடத்துல வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த சுரங்க பாதைக்குள்ள தான் அந்த அண்ணன் இருந்தாங்க. அந்த சுரங்க பாதைக்குள்ள தான் அந்த அண்ணன் இருந்தாங்க. சரியா? சுரங்க பாதைக்குள்ள அந்த அண்ணன் இருந்த போய் அந்த அண்ணன் பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த அண்ணன் 24 ஆண்டுகள் அந்த அண்ணன் வேலை செஞ்சாங்க. அந்த அண்ணனுக்கு சம்பளமே கிடையாது. அப்புறம் அந்த இந்த டால்பின் அண்ணன் சம்பளம் இல்லாம வேலை செஞ்சாங்க. அப்புறமா அந்த அண்ணன் ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. அப்போ இந்த கப்பல்காரர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, இதுல இருந்து கப்பல்ல முன்பகுதியில இருந்தே நமக்கு வழிகாட்டுவாரு, இன்னைக்கு அவரை காங்கலையே, என்ன செய்யறது, ஐயோ நம்ம கப்பல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் ஓட்டி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பதறிடுவாங்க, கலங்கிட்டாங்க. அப்புறமா அந்த இன்னொரு அண்ணன் சொன்னாங்க, இந்த அண்ணன் தான் காங்கல, இன்னொருவர் இருக்கிறாரு, அவர் வந்து வழிகாட்டுவாரு அப்படி சொன்னாங்க. என்ன ஒருவர் இருக்கிறாரு, அவர் வந்து வழிகாட்டுவாரு. அவர் யார்? நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, அந்த அண்ணன் காங்காம போயிட்டாங்க. அப்புறமா அந்த கப்பல்ல இன்னொருத்தர் ஓடி வந்து இருந்தாருல, அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு மறுபடி வழிகாட்டினாங்க. அந்த கப்பல் தான் கடந்து போயிடுச்சு. சரியா? அதே போல நம்மளும் ஏசப்பாவை நம்பும் போது ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. சரியா? அந்த கப்பல்ல அந்த அண்ணன் இப்போ எவ்வளவு உதவி செஞ்சாங்க சம்பளம் இல்லாமல். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும். நம்மளால ஏண்டது எப்படி, இப்போ ஒருத்தருக்கு வந்து பெரிய ஆட்கள் இந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன செய்யணும், உதவி செய்யணும். நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் தானே, அப்போ சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த பெரிய ஆட்களுக்கு உதவி செய்யணும். அந்த பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் வயலுக்கு போயிட்டு வரையாடா அப்படிம்பாங்களா, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அந்த கப்பலோட்டிகள் வந்து அந்த அண்ணனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த 6 மைல் தூரம் கூட்டிட்டு போனாங்க. அந்த கப்பல் சேதம் இல்லாமல் நடத்தினாங்க. அதே போல நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. சரியா? அவர்களுக்கு வழிகாட்டுறது ஏசப்பா தான். அந்த கப்பல்ல இருந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை சொல்லி போகிறேன். அந்த கப்பல் ஓட்டினர் பேர் எனக்கு சரியா? அவர் எத்தனை மைல் தூரத்துல சுரங்க பாதையை உருவாக்குனார்? அப்புறமா அந்த கப்பல்ல எத்தனை ஆண்டு வேலை செஞ்சார்? சம்பளம் எல்லாம் 24 ஆண்டு. சரி, அவருக்கு இன்னொருவர் வழிகாட்டி உண்டுன்னு சொன்னாரு. அவர் யார்? ஏசப்பா. இந்த அண்ணன் காணாம போயிட்டாங்க, மறுபடியும் என்ன சொன்னாரு, இன்னொருவர் வழிகாட்டி இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா வழிகாட்ட போய் அந்த கப்பல் போய் சேர்ந்துக்கலாம். அப்போ அந்த கப்பல் சேதம் இல்லாமல் சேர்ந்துக்கலாம், அதுதானே? அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாவை நம்பணும். ஏசப்பாவை நம்பும்போது ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக அற்புதம் செய்வாங்க. சின்ன பிள்ளைகளை தான் ஏசப்பா நேசிக்கிறாங்க, உங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏசப்பா, நீ ஒரு நேரம் ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, ஏசப்பா நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார். நீங்கள் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம். சரியா? ஜோம் பண்ணிடலாமா? புக்கு வாங்கிடுவோம். வசனத்தை இன்னொருக்க சொல்லு. வசனம் சொல்லு. நீ உள்ள போ, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த அக்கா வசனத்துக்கு ஆக்சன் போடுவாங்க, நீ அந்த அக்காவை பார்த்து ஆக்சன் போடு. அக்கா ஆக்சன் போடுறாங்க பாரு. நான் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜோமன் இல்லாமா? சிவ ஜோமன் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் போடு.
இசப்பா இந்த நாளை தந்ததுக்கு உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் இசப்பா நாங்கள் படித்த பாடல்கள் வசனங்கள் எல்லாம் எங்கள் ஞாபகத்தில் இருக்கு. அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கு. எனக்கு கிருபை செய்யுங்க இசப்பா. இந்த நேரத்தில் இசப்பா கூட்டியிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க இசப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கும். அவங்க வாழ்க்கைக்கு எது தேவை எது வேணுங்கிறத நீங்கள் நிறைவேற்றுங்க. அவங்க படிக்கிறதுக்கு வேண்டி ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க மூலமாக அவங்க குடும்பம் பேருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இன்னும் வர்ற வாரத்தில் இன்னும் பிள்ளைங்களை கூட்டி சேருங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஞானத்தை கொடுங்க. போகும்போது வரும்போது நீங்களே பொறுப்பெடுத்து வர இருக்கும். இந்த பிள்ளைங்க இன்னும் படித்து நல்ல நிலைமைக்கு வர நீங்களே ஆசீர்வதிங்க. நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரி உட்காருங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம்.